நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கும். இந்த பிடிவில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக ஏதேனும் ஓய்வூதிய பணப்பலன்கள், சலுகை பெறுவது பற்றிய அறிவிப்புகள், அதற்கான பணிகளை செய்து முடிப்பதற்கான அறிவிப்புகள் இதன் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழுவர்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை பற்றிய அறிவிப்புகளையும் அந்த சலுகைகளை பெறுவதற்கான வழிமுறைகளையும் குறைகளை நிவர்த்தி செய்ய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளையும் விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி சார்ந்த தகவல்களையும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு வட்ட தொலைத்தொடர்பு துறை மற்றும் பிஎஸ்என்ஏவின் கோவை வணிகப் பகுதியில் கீழ்வரும் கோவை எஸ்எஸ்ஏ, குன்னூர் எஸ்எஸ்ஏ ஆகிய பிரிவுகளை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் ஆகியோரின் குறைகளை தீர்ப்பதற்காக 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அன்று ஓய்வூதிய குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தப்பட உள்ளது. ஓய்வூதியதாரர்கள் அல்லது குடும்ப ஓய்வூதியதாரர்கள் தங்கள் குறைகளை அதற்கென நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் தேவையான ஆவணங்களுடன் இணைத்து தமிழ்நாடு வட்டத்தின் முதன்மை தொலைத்தொடர்பு துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் உள்ள இணை துணை தொடர்பு துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஓய்வூதியம் அதிகாரிக்கு அஞ்சல் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். மேலும் அலுவலகத்தில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் ஓய்வறையில் வைக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய குறைதீர்ப்பு பெட்டியிலும் குறைகள் தொடர்பான மனுக்களை சமர்ப்பிக்கலாம். குறைகள் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் இணை தொலைத்தொடர்பு துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஓய்வூதியம் தமிழ்நாடு வட்ட முதன்மை தொலைத்தொடர்பு துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகம், சென்னை 600008 என்ற முகவரிக்கு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அன்று மாலை 6 மணிக்குள் அனுப்பி வைத்திருக்க வேண்டும். ஏற்கனவே தங்கள் குறைகள் சமர்ப்பித்து கிடைக்கக்கூடிய பிற அனைத்து வழிகளையும் பயன்படுத்திய பிறகும் நீண்டகாலமாக தீர்க்கப்படாமல் நிலுவையில் உள்ள குறைகளை கொண்ட ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மட்டுமே இந்த குறைதீர்ப்பு மன்றத்தில் தங்கள் குறைகளை சமர்ப்பிக்க வேண்டும். முதன்முறையாக நேரடியாக இந்த குறைதீர்ப்பு மன்றத்தின் சமர்ப்பிக்கப்படும் மனுக்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது. நீதிமன்ற விசாரணையில் உள்ள வழக்குகள், கொள்கை அல்லது அமைப்பு சார்ந்த சிக்கல்கள், முதன்முறையாக சமர்ப்பிக்கப்படும் வழக்குகள் ஆகியவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. போதிய விவரங்கள் இல்லாத குறைதீர்ப்பு மனுக்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு பிறகு பெறப்படும் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள், ஓய்வூதியதாரர் சங்கங்களின் பிரதிநிதிகள் இக்குறைதீர்ப்பு மன்றத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். இருப்பினும் சம்பந்தப்பட்ட ஓய்வூதியதாரர்கள் நேரில் வராத நிலையில் அவர்களுக்கு பதிலாக பிரதிபலிக்கும் பிரதிநிதிகள் குறைகளை எடுத்துரைக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அனைத்து குறைகளும் குறைதீர் கூட்டம் நடைபெறும் தேதிக்கு முன்னரே முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு தீர்த்தி வைக்கப்படும். இது தொடர்பாக அறிவிப்பு குறிப்பிடப்பட்டுள்ள இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் பற்றி கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.